2016 ஏப்ரல் 18. பஞ்சாப் மாநிலத்தில் இருக்கிற ஜலந்தர் மாவட்டம், அங்க ஜமால்பூர் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்குது. அந்த ஏரியால இருக்கிற ஒரு பெரிய ஹோட்டல்ல, அங்க இருக்கிறதுலே பெரிய சூட் ரூம்ல ஒரு பெண், 4 ஆண்கள், இந்த 5 பேரும் அரை நிர்வாணமா நைட்டு 12 மணிக்கு டிவியில பாட்டு போட்டு பயங்கரமான டான்ஸ்ல இருக்கிறாங்க. அப்படி டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது அதுல இருந்த ஒருத்தனுக்கு அவனுடைய மொபைல்ல கால் வருது. அதை அட்டன் பண்ணி அவன் பேசுறான். ஆப்போசிட்ல பேசின ஒரு நபர், எனக்கு உடனடியா பவுடர் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறான். 12 மணி ஆச்சு, நிறைய செலவாகும் அப்படின்னு இவன் சொல்லும் பொழுது, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, இன்னும் 1 மணி நேரத்துல அது எனக்கு வேணும். இவன் உடனே இங்க ஓடிட்டு இருந்த பாட்டை நிப்பாட்டிட்டு 4 பேருக்கும் அந்த தகவலை சொல்றான். இந்த பவுடர் நம்ம கொடுத்தோம்னா நமக்கு லட்சக்கணக்கில் இன்னைக்கே நைட்டு வருமானம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 5 பேரும் பயங்கர சந்தோஷத்தோட போதையில கிளம்புறாங்க. அப்படி கிளம்புன அந்த 5 பேருக்கும் தெரியாது, இந்த இரவு அவங்களுக்கு பயங்கரமான மர்மமான நிறைய வித்தியாசமான அனுபவங்களை கொடுக்க போகுது. இந்த இரவு மாதிரி இன்னொரு இரவு அவங்க வாழ்க்கையில வந்துடவே கூடாதுன்னு சொல்லி அவங்க நினைச்சிருக்க மாட்டாங்க. சரி, நேரடியா இந்த கதைக்குள்ள போகலாம். இந்த கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட சொல்லிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. நீங்க சோசியல் மீடியால நிறைய நண்பர்கள் வச்சிருக்கலாம். அந்த நண்பர்கள்லாம் உங்களுடைய உண்மையான நண்பர்கள் கிடையாது. நீங்க மெசேஜ் போட்டீங்கன்னா அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க. நீங்க இறந்து போயிட்டா கூட RIP அப்படின்னு ஒரு மெசேஜ் போட்டு போயிட்டே இருப்பாங்க, அவங்க வேலையை பார்ப்பாங்க. உங்களுக்கு ஒரே ஒரு நண்பன் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவர் உண்மையானவரா இருந்தா ஒரு நாள் நீங்க அவரை தொடர்பு கொள்ளணும்னா கூட அடுத்த நாள் நேரடியா வந்து, என்ன மச்சான், என்னாச்சு உடம்புக்கு, ஏன் இன்னைக்கு வாக்கிங் வரல, ஏன் இன்னைக்கு என்கிட்ட பேசல அப்படின்னு கேட்கிற நபரா இருப்பாங்க. அந்த மாதிரி நபர் இல்லைன்னா இந்த கதையில உள்ள நபருக்கு நடந்த மாதிரி நமக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி, நேரடியா இந்த கதைக்குள்ள போலாம். அன்னைக்கு ஏப்ரல் 18, 2016 பஞ்சாப்ல ஜலந்தர் மாவட்டத்துல ஜமால்பூர் செக் போஸ்ட் கிட்ட நைட்டு 1 மணிக்கு ரெகுலராகவே இந்த இடத்துல போலீஸ் செக் பண்ணிட்டே இருப்பாங்க. வர்ற எல்லா வெஹிக்கிளையும் நிப்பாட்டி அந்த வண்டியில என்ன போகுது, யார் போறா அப்படின்னு அங்க பரிசோதனை பண்றது வழக்கமான ஒரு நடைமுறை. அப்படிதான் 1 மணிக்கு வண்டியை நிப்பாட்டிட்டு இருக்கும்போது 5 கார்கள் வரிசையா நின்றுட்டே இருக்குது. அதுல 4ஆவது நின்ன கார்ல இருந்து தொடர்ச்சியாக ஹார்ன் அடிச்சுட்டே இருக்காங்க. முன்னாடி இருக்கிற கார்ல உள்ளவங்க எல்லாம் போலீஸ் செக் பண்ணிட்டு இருக்காங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லும் போது அவங்க கேட்கவே இல்லை. தொடர்ந்து ஹார்ன் அடிச்சுட்டே இருந்த அந்த வண்டியில இருந்து திடீர்னு ஒரு நபர் இறங்கி நேரடியா போலீஸ்கிட்ட வர்றாரு. வந்து சொல்றாங்க, எங்களுக்கு மினிஸ்டர் சொந்தக்காரங்க, நாங்க உடனடியா போகணும், எங்களை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. சரி சார், உங்களை விட்டுறேன், நீங்க உங்க காரோட பேப்பரை மட்டும் கொண்டாந்து காமிச்சிட்டு நீங்க போலாம் சார். நான் ஒரு மினிஸ்டர் சொந்தக்காரன்னு சொல்றேன், இதுக்கு மேலே என்கிட்ட பேப்பர் கேட்கறியா அப்படின்னு ஊன்னு கத்துறான் அந்த ஆள். இவர் கத்துறதை பார்த்ததும் அங்க இருந்த கான்ஸ்டபிள் என்ன பண்ணாரா, சாரி சார், நீங்க வாங்க காருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரை திரும்பி கூட்டிட்டு போறாரு. அந்த நபர் காருக்குள்ள போய் உட்காந்துட்டு கார் எடுக்கிறதுக்கான முயற்சியில இருக்கும்போதுதான் போன கான்ஸ்டபிள் பாக்குறாரு, அந்த காருக்குள்ள மொத்தம் 4 ஆண்கள், ஒரு பெண் இருக்காங்க. இந்த 5 பேரையும் பாக்குறதுக்கு இவங்க சாதாரணமானவங்க இல்லை, இவங்களுக்கு பின்னாடி வேற ஏதோ மர்மம் இருக்கே அப்படிங்கிற மாதிரி பார்த்தோன்னே போலீஸ்காரோடைய கண்களுக்கு தெரிஞ்சிருச்சு. உடனடியா அந்த காரை நிறுத்தினவர், நீங்க எல்லாம் கொஞ்சம் இறங்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இந்த 5 பேரும் சத்தம் போட்டு இறங்குறாங்க. அப்பதான் அந்த போலீஸ் இன்னொரு விஷயத்தையும் கவனிக்கிறார். என்னன்னா, அந்த 5 பேருமே ஏதோ ஒரு போதையில, அதாவது ராஜ போதையில இருக்கிற மாதிரி தள்ளாடிக்கிட்டே இறங்குறாங்க. இது சாதாரணமா மது அருந்துறதுனால உள்ள போதை இல்லை அப்படிங்கன்னு அந்த போலீஸ் கண்டுபிடிக்கிறாரு. நீங்க எல்லாம் யாரு, எங்கேருந்து வர்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிக்கிறார். அப்போ சொல்றாங்க, நாங்கெல்லாம் பெரிய வீட்டு பசங்க, மினிஸ்டர் எங்க சொந்தக்காரங்க, நாங்க பப்புக்கு போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. எந்த பப்ல இருந்து போறீங்க அப்படின்னு டீட்டெயில் கேட்க ஆரம்பிச்சோன்னே முன்னுக்கு பின் முறைனா அந்த 5 பேருமே உளர ஆரம்பிக்கிறாங்க. இந்த காருடைய பேப்பரை எடுங்க, இந்த காருக்கு யார் சொந்தக்காரு அப்படின்னு போலீஸ் கேட்கும்போது, நான் தான் சொந்தக்காருன்னு சொல்லிட்டு அந்த பெண் முன்னாடி வர்றாங்க. அந்த பெண் பேரு மால்தி மின்ஹாஸ். அந்த பெண்ணுக்கு 30 வயசு, பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கிற ஒரு பெண். அந்த பெண்ணுகிட்ட, சரிம்மா RC பேப்பரை கொடுங்க அப்படின்னு போலீஸ் கேட்கும்பொழுது, RC பேப்பர்லாம் இங்க கிடையாதுங்க, கார் என்னுடையதான் அப்படின்னு ரொம்ப ரூடா பேசுறாங்க. இதற்கு இடையில போலீஸ்க்கு இந்த 5 பேர் மேலேயும் சந்தேகம். ஒருவேளை உங்க காரை திருடிட்டு வந்திருப்பாங்களோ, ஏன் இப்படி கார் பேப்பர் கேட்டா டென்ஷன் ஆகுறாங்க அப்படின்னு மறுபடியும் துருவி விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ அங்க வந்து இன்னொரு போலீஸ் அந்த காருடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வச்சுட்டு அந்த கார் யார் பேர்ல இருக்குன்னு செக் பண்றார். அப்படி அவர் கண்டுபிடிச்சதுல ரமீந்தர் சிங் சீமா அப்படிங்கிற பேர்ல தான் அந்த கார் இருக்கு அப்படின்னு தெரிய வருது. உடனடியா சுதாரிச்ச போலீஸ், இவங்களை நம்ம தீவிரமா என்கொயரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலீஸை விட்டு இவங்க காரோட சோதனை போடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படி பரிசோதனை பண்றதுக்காக போன போலீஸ் இந்த காருக்குள்ள இருந்து ஒரு கவர் எடுக்கிறாங்க. அந்த கவருக்குள்ள யாருமே எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு ஹெராயின் பொட்டலாம் இருக்குது. அது 350 கிராம், ஏறக்குறைய 350 கிராம் அப்படிங்கிறது 1.25 கோடி ரூபாய்
சந்தை மதிப்பு உள்ளதுதான் இந்த ஹெராயின். இதை பார்த்ததும் ஏதோ ஒரு பெரிய டீலர் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உயர் அதிகாரிகளுக்கெல்லாம் இன்ஃபார்ம் பண்றாங்க. உடனடியா வேற ஒரு தனிப்படை அங்க வர்றாங்க. இந்த 5 பேரையும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறாங்க. அப்படி கூட்டிட்டு போனதுல இந்த 4 ஆண்களை தனியாவும் இந்த பெண்ணை தனியாவும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இந்த பெண்ணை விசாரிக்கும் போது, நீ யாருமா, இந்த கார் எங்கேருந்து கொண்டு வந்தீங்க, இந்த கார் யாருக்கு சொந்தம் அப்படின்னு ரொம்ப ஃபார்முலா விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பவும் மாலதி என்ன சொல்றாங்கன்னா, இது என்னோட சொந்த கார் தான் அப்படின்னு உறுதியா சொல்லிட்டு இருக்காங்க போலீஸ். அப்போ ரமீந்தர் அப்படிங்கிறவர் யாரு, அவருடைய பேர்ல இந்த கார் இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே, ரமீந்தர் அப்படிங்கிறவர் என்னுடைய கணவர் தாங்க, என்னுடைய கணவருடைய கார் என்னுடைய கார் இல்லையா, என்ன நீங்க புதுசா கேட்கறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் மறுபடியும் கோபமாறாங்க. அவர் உங்க கணவர் அப்படின்னா அவர்கிட்ட சொல்லி நீங்க ஆசி புக்கை எடுத்துட்டு வர சொல்லுங்க, இல்லைன்னா வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி போலீஸ் கூப்பிடுறாங்க. ஆனா அந்த பெண் வர மறுக்கிறாங்க. உங்க கணவருடைய போன் நம்பரை கொடுங்க அப்படின்னாலும் கொடுக்க மறுக்கிறாங்க. போலீஸ் தன்னுடைய ரொம்ப கடுமையான விசாரணையை ஆரம்பிக்கும் பொழுதுதான் கணவருடைய நம்பர் அப்படின்னு ஒரு நம்பரை அவங்க தயங்கிக்கிட்டே கொடுக்குறாங்க. அந்த நம்பரை வாங்கி போலீஸ் போன் பண்ணும் பொழுது அவங்க அதிர்ச்சி அடைகிற விஷயமா, மாலதி கொண்டு வந்த பேக்ல இருந்து ஒரு போன் தொடர்ச்சியா ரிங் ஆகிட்டே இருக்குது. மாலதியுடைய பேக்ல தான் அந்த போன் இருந்துச்சு. இது உன் கணவருடைய நம்பர் அப்படின்னா இந்த நம்பரை நீ ஏன் வச்சிருக்க அப்படின்னு அந்த கேள்விக்கு அவங்களால பதில் சொல்ல முடியல. அடுத்தபடியா போலீஸ் மாலதி கிட்ட இந்த 4 பேர் யாரு, அவங்களுக்கும் உனக்கு என்ன தொடர்பு அப்படின்னு விசாரணை ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு மாலதி என்ன சொல்றாங்கன்னா, அந்த 4 பேருடைய நண்பர்கள் தான், நானும் என்னுடைய 4 நண்பர்களும் வெளியில போயிட்டு ஒரு ரவுண்டு ஜாலியா வரலாம் அப்படிங்கிறதுக்காக நைட்ல கிளம்புனோம், வேற எந்த விஷயமும் கிடையாது அப்படின்னு ரொம்ப பதட்டப்படாம சொல்றாங்க. அவங்க வச்சிருந்த ஹெராயினுக்கு உனக்கு என்ன தொடர்பு அப்படின்னு கேட்கும்போது, சத்தியமா அந்த ஹெராயின் அவங்க கொண்டு வந்ததே எனக்கு தெரியாதுங்க, இப்படி பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது, என் கணவருக்கு தெரிஞ்சா எவ்வளவு பெரிய கோவப்படுவார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்துக்கு மட்டும் அவங்க ஓவர் ரியாக்ட் பண்றாங்க. ஒரு பக்கம் இந்த மாதிரி விசாரணை போயிட்டு இருக்கும்போது, அடுத்த பக்கத்துல இருந்த ஒரு போலீஸ் டீம் 4 பேரையும் விசாரணை செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த 4 பேர் என்ன ஒண்ணு சொன்னாங்கன்னா, சில வருடங்களா நாங்க ஹெராயின் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம், அந்த மாதிரி தான் இன்னைக்கு நைட்டு 1 மணிக்கு ஒரு பார்ட்டி எங்க கிட்ட கேட்டாரு, அதை கொடுக்கறதுக்காக போயிட்டு இருந்தோம், வேற எந்த விஷயமும் எங்களுக்கு தெரியாது அப்படின்னு அதோட முடிச்சுக்கிறாங்க. இப்போ போலீஸ்க்கு தெரிய வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த மாலதி கொண்டு வந்த கார் யாரோடது, அந்த காருடைய ஓனருடைய போனும் இந்த பெண்ணுகிட்ட இருக்கே, அப்ப அவர் எங்க இருக்கிறாரு அப்படிங்கிறது போலீஸ்க்கெல்லாம் கண்டுபிடிக்க முடியாத ஒரு கொஸ்டின் இருந்துச்சு. இந்த மாலதி கிட்ட இன்னும் விசாரணையை தீவிரப்படுத்துறாங்க. மாலதி கொஞ்சம் கொஞ்சமா உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அவங்க சொன்ன விஷயங்கள்ல இருந்து அதிர்ச்சியை நான் இப்ப சொல்ல போகிறேன். 2015 ரமீந்தர் சிங் சீமா, இவர் ஒரு NRA, கனடாவிலேயே செட்டில் ஆயிட்டாரு. சொந்தக்காரங்க, பிசினஸ் எல்லாமே கனடால தான். பஞ்சாப்லயே இவருக்கு பிசினஸ் இருக்குது, வீடு இருக்குது, நிலங்கள்லாம் இருக்குது. அதை பார்க்கறதுக்காக வருஷத்துக்கு 2 முறையோ 3 முறையோ வருவார். ஆனா பஞ்சாப்ல இவருக்கு ஒரு நண்பர்கள் கூட கிடையாது, எந்த சொந்தக்காரங்க கிட்டையும் டச்லயும் கிடையாது. இந்த ரமீந்தர் சிங் ஒரு சோசியல் மீடியா அடிக்ட். அதுலயும் ஃபேஸ்புக்ல 24 மணி நேரமும் யார்ட்டையாவது கடலை போட்டுட்டே இருக்கிறதுனா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி அவர் கண்டுபிடிச்ச ஒரு ஃப்ரெண்டு தான் மாலதி மெனகாஸ். இந்த மாலதிக்கும் சோசியல் மீடியால யாரு கூடயாவது சேட் பண்றது அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். நாளடைவில் 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆகுறாங்க. அப்போ பஞ்சாபுக்கு இவர் வரும்போதெல்லாம் அந்த மாலதியை மீட் பண்றத பழக்கமா வச்சுக்கிட்டாரு. அப்படி மீட் பண்ணும்போது இவங்களுக்குள்ள இருந்த அந்த நட்பு காதலா மாறுது. ஒரு கட்டத்துல 2 பேரும் பாலியல் உறவு வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த உறவுக்குள்ள போயிடுறாங்க. இந்த மாதிரியான உறவு நீடிச்சிட்டு இருக்கும் போதுதான் ஒரு முடிவு பண்றாங்க, நம்ம ஊருக்கு வரும்போதெல்லாம் அந்த பெண் கூட சேர்ந்து வாழலாமே அப்படின்னு முடிவெடுத்த ரமீந்தர் அதுக்காக ஒரு வீடு எடுக்கிறார். அந்த வீட்டுல லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல 2 பேரும் இருக்க ஆரம்பிக்கிறாங்க. சில மாதங்கள் இப்படி இருக்கும் போதுதான் இந்த மாலதிக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியுது. அதாவது இந்த ரமீந்தர் மிகப்பெரிய பணக்காரன், கோடீஸ்வரன், நிறைய சொத்து இருக்குது, வீடு இருக்குது, அவருடைய பேங்க் அக்கௌண்ட்ல ஏகப்பட்ட பணம் இருக்குது. அது மட்டும் இல்லாம ரொம்ப முக்கியமா இந்த ரமீந்தருக்கு ஒரு ஃப்ரெண்டு கூட கிடையாது, இங்க இருக்கிற எந்த சொந்தக்காரர்களையும் டச் கிடையாது. இது நாள் வரை, அதாவது 7-8 மாசம் 2 பேரும் ஒரே வீட்டில் இருந்திருக்காங்க, ஒருத்தர் கூட தேடி வந்ததே கிடையாது. இதெல்லாம் பார்த்த மாலதிக்கு ஒரு ஐடியா வருது, ரமீந்தருடைய சொத்தெல்லாம் நம்ம அபகரிச்சா என்ன அப்படின்னு ஒரு திட்டம் போடுறாங்க. இந்த திட்டத்துக்கு தனியா அவங்க பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால போதைப் பொருள் வைக்கிறாங்க இல்லையா, அந்த 4 ஆண் நண்பர்கள்ட்டையும் இது சம்பந்தமா பேசுறாங்க. இந்த மாதிரி ஒருத்தன் இருக்கான், அவனுக்கு நண்பர்களே கிடையாது, கோடிக்கணக்கில் சொத்து இருக்குது, இவங்ககிட்ட தான் நம்ம அடிச்சு பிடிங்கிடலாம் அப்படின்னு அவங்க பிளான் போட்டு அதுக்காக ஒரு நாளை குறிக்கிறாங்க. அந்த நாள் தான் ஜனவரி 14, 2016. வழக்கம் போல ரமீந்தர் வெளியில போயிட்டு வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுல இருந்த மாலதி என்ன பண்றாங்கன்னா, வந்த உடனே சாப்பாட்டுல ட்ரக்ஸை கலந்து கொடுக்குறாங்க. அதை சாப்பிட்றாரு ரமீந்தர். உடனடியா போதை ஏறி போயிட்டு நில கொள்ளாம என்ன நடக்குதுன்னே தெரியாத லெவலுக்கு போனதும் வீட்டுக்குள்ள மறைஞ்சிருந்த 4 பேரும் வெளில வர்றாங்க. தயாரா வாங்கி வச்சிருந்த கயிறை எடுத்து ரமீந்தரை கட்டி வீட்டுக்குள்ள அடைச்சி வச்சிடுறாங்க. அவருக்கு போதை எப்பெல்லாம் தெரியுதோ அந்த நேரத்துல அந்த ATM கார்டு, கிரெடிட் கார்டு,
வேற எங்கெல்லாம் சொத்துக்கள் இருக்குது, எங்கெல்லாம் பணம் கொடுத்து வச்சிருக்காரு, எங்கெல்லாம் பிசினஸ் பண்றாரு அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் இந்த 4 பேர் சேர்ந்து அடிச்சு உண்மையை வாங்குறாங்க. இவருடைய கார்டு பின் நம்பர்லாம் வாங்கினதுக்கு அப்புறம் 4 பேரும் வெளியில போயிட்டு அக்கௌண்ட்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நாள் 2 நாள் இல்லைங்க, ஏறக்குறைய ஒரு வாரம் இந்த மாதிரி கட்டி போட்டு எல்லா தகவலையும் சேகரிக்கிறாங்க. அவருக்கு எப்பெல்லாம் போதை இறங்குதோ மறுபடியும் ட்ரக்ஸை கொடுத்து போதை ஏத்துறாங்க. அவர்கிட்ட இருந்து எந்தெந்த தகவல்லாம் வாங்கணுமோ எல்லா தகவலையும் வாங்கி முடிச்ச உடனே சரி எல்லா தகவலும் வாங்கியாச்சு, இதுக்கப்புறம் இது ஒரு வேஸ்ட் பீஸ் அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க. சாப்பாட்டுல விஷத்தை கலந்து கொடுத்து சாப்பிட வச்சு அவர் இறந்த உடனே கொஞ்சம் கூட ஈவிரக்கு இல்லாம இந்த 4 பேர் சேர்ந்து அவருடைய பாடியை, இந்த ரமேந்திரும் மாலத்தியும் ஒரு வீடை வாடகைக்கு வச்சுதான் இருந்தாங்க. அந்த வீடு இருந்த ஊர் பேரு கம்ப்ரா. அங்கங்க தூர தூரமா தான் வீடுகள் இருந்துச்சு அந்த கிராமத்துல. இவங்களுடைய வீட்டுக்கு பின்னாடி கொஞ்சம் கார்டன் மாதிரியான பகுதியில ஒரு குழியை தோண்டி நைட்ல இந்த பாடியை கொண்டு வந்து புதைச்சிட்டு அது மேல ஒரு செடியையும் ஊனி வச்சுட்டு அன்னைக்கே வீட்டை விட்டு வெளியில வந்துட்டாங்க. இப்போ கையில இருக்கிற ஏடிஎம் கார்டு மூலமா மிச்சம் இருக்கிற எல்லா பணத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாரும் எடுக்க ஆரம்பிச்சாங்க. அதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணாங்கன்னா மிகப்பெரிய ஹோட்டல்ல போய் தங்குறது, இஷ்டத்துக்கு செலவு பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான உல்லாசமான வாழ்க்கையை அனுபவிக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு பெண் 4 ஆண் எங்க போனாலும் ஒரே ரூம்ல தங்குறது, இந்த 5 பேருக்குள்ளேயும் பாலியல் உறவு வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இவங்க வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி இருக்கும்போது நமக்கு ஒரு சந்தேகம் வரும், இந்த ரமேந்தர் யாரு தேடலையா, போன் பண்ணலையா, வந்து பார்க்கலையா அப்படின்னு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ரமேந்தருக்கு இந்தியாவில் ஒரு ஃப்ரெண்டு கூட கிடையாது, எந்த சொந்தக்காரங்கள்ட்டையும் பழக்க வழக்கம் வச்சுக்கிறது கிடையாது. அதனால மாலத்திக்கு ஒரு தொந்தரவும் இல்லை. மாலத்தி இன்னொரு முக்கியமான விஷயத்தை பண்ணிட்டு வந்தாங்க. அதாவது ரொம்ப புத்திசாலித்தனமா ரமேந்தருடைய மொபைல் எடுத்துட்டு வந்துட்டாங்க. அந்த மொபைல் மூலமா யாராவது ரமேந்தருக்கு கால் பண்ணாங்கன்னா கால் அட்டன் பண்ணாம உங்களுக்கு வாட்ஸ்அப்ல இந்த மாதிரி நான் மீட்டிங்ல இருக்கேன், வெளியில வந்திருக்கேன், வெக்கேஷன்ல இருக்கேன், திருப்பி கூப்பிடுறேன், ஏதாவது தகவல்னா எனக்கு டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணுங்க, அந்த மாதிரி இவங்களே மெசேஜ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க ரமேந்தருடைய சோசியல் மீடியா, குறிப்பா இந்த ஃபேஸ்புக்ல போயிட்டு போன்ல இருந்த பழைய போட்டோக்களை போட்டுட்டு நான் அந்த மாதிரி ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு இருக்கேன், நான் வெக்கேஷனுக்கு வந்திருக்கேன், நான் ஜாலியா இருக்கேன், ஒரு மீட்டிங்ல இருக்கேன்னு சொல்லிட்டு 2 நாளைக்கு ஒரு முறை அப்டேட் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. அதனால என்ன நினைச்சிட்டாங்கன்னா ரமேந்தர் ஏதோ பிஸியா இருக்காரு போல இருக்கு, அதனால போன் எடுக்கிற போல இருக்கு அப்படின்னு சோசியல் மீடியால ஃப்ரெண்டா இருந்த யாருமே அவர் தேடி வரவே இல்லை. இதைத்தான் நான் ஆல்ரெடி இன்ட்ரோல சொன்னேன், உங்க நல்ல நண்பர்களா இருந்தா உங்களை தேடி வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதே மாதிரி ஏறக்குறைய 2.5 மாசம் டிராவல் பண்ணிருக்காங்க இந்த 5 பேரை சேர்ந்து. அடுத்த கட்டமா இந்த மாலத்தியும் 4 நண்பர்களும் என்ன முடிவு பண்றாங்கன்னா, நம்ம கிட்ட இப்ப கோடிக்கணக்கில் பணம் இருக்கு, இந்த பணத்தை வச்சுட்டு நம்ம ஏதாவது பிசினஸ் பண்ணலாம் அப்படின்னு முடிவெடுத்தவங்க. தனக்கு தெரிஞ்ச பிசினஸ் தான் ஹெராயின் விற்கிறது. உடனடியா அதுல சில பல லட்சங்களை வச்சுட்டு ஹெராயின் வாங்கி அதை மறுபடியும் அங்கங்க போயிட்டு விற்க ஆரம்பிச்சாங்க. அப்படி வித்துட்டு இருக்கும் போதுதான் ஒரு நாள் நைட்ல ஒரு பார்ட்டிக்கு ஹெராயின் விற்கும் போகும்போது போலீஸ்ட மாட்டி இந்த எல்லா தகவலையும் சொல்றாங்க. உடனடியா இந்த 5 பேரையும் போலீஸ் கோர்ட்டை எடுத்துறாங்க. ரமேந்தருடைய பாடி தோண்டி எடுக்கப்படுது, அதை அட்டாப்சி பண்றாங்க. அவருடைய உடல்ல ட்ரக்ஸ் இருந்ததுக்கான எவிடன்ஸும் அவருக்கு பாய்சன் வச்சு கொண்டதுக்கான எவிடன்ஸும் 7 நாளும் அவரை கொடூரமா அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான எல்லா ஆதாரங்களும் கலெக்ட் பண்ணி அதையும் கோர்ட்ல ஒப்படைக்கிறாங்க. அதுக்கப்புறம் கனடாவில் இருந்த சொந்தக்காரங்கள்லாம் சொன்னோன்னே அவங்க எல்லாம் ஃபிளைட்டு பிடிச்சி வந்து இந்த மாதிரி பையன் இறந்து போனதே தெரியாம, அதாவது ஏறக்குறைய 2.5 மாசம் ரமேந்தர் தொலைஞ்சு போனதே தெரியாம அவங்களாம் ரொம்ப ஹாப்பியா இருந்திருக்காங்க. அவ்வளவு வருத்தப்பட்டு இந்த பாடியை இறுதி சடங்கெல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் அங்கிருந்து போயிருந்திருக்காங்க. இந்த 5 பேரும் இப்ப ஜெயில இருக்காங்க. 5 பேருக்கும் ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. சரி நம்மளே, இந்த கேஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த குற்றம் நடக்கிறதுக்கு முக்கியமான காரணம்னு நான் நினைக்கிறது என்னன்னா முறையற்ற காமம். 2வது, இந்த ரமேந்தருக்கு நல்ல நண்பர்கள் இல்லை. சோசியல் மீடியாவிலேயே அவர் பழகிட்டு இருந்ததுனால தனக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது ஆபத்துல இருக்கும்போது ஒருத்தனை 7 நாள் கட்டி போட்டு வச்சிருக்காங்க. 2.5 மாசம் காணான கூட அவரை தேடி வர்றதுக்கு ஒரு உறவு கூட இல்லை, ஒரு நட்பு கூட இல்லை. நீங்க உங்க நண்பர்களை சோசியல் மீடியால மட்டும் தேடுற நபரா இருந்தா இன்னைக்கே நீங்க அதை மறுபரிசீலனை செய்ய வேண்டிய அவசியம் இருக்குங்கிறத உணர்ந்துக்கணும். சரி நம்மளே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க இந்த சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. நான் உங்க RS ராஜா. நன்றி, வணக்கம்.